74வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். தின அர்த்த விகமே, பகல் டைம் பாதி முடிஞ்ச நேரத்தில் மதுராம், அந்த மதுரைக்கு சம்பிராப்தகா போய் சேர்ந்துட்டு தத்ரா மதுராபுரியில் அந்தரஸ்மின் பிரவேசனம் செய்யறதுக்கு முன்னால இருக்கிற அந்த மதுராபுரிக்கு பிரவேசனம் பண்றதுக்கு முன்னால இருக்கிற ஆராமே பூந்தோட்டத்தில் வசன் வசிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு விஹித அசனகா உணவருந்திட்டு சகிஜனைகி நண்பர்களோடு கூடிட்டு புரீம் ஈட்சிதும் மதுராபுரிய பார்க்கறதுக்காயிட்டு யாதகா பகவான் போனோன்னு சிரஸ்ருதி ரொம்ப காலமாயிட்டு கேள்விப்படுற ஸ்ரீகிருஷ்ண லீலகளால திருத வியாலோல கௌதூகலம், பகவானை சம்பந்திச்ச விஷயங்களை கேள்விப்பட்டதால உண்டான பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு ஆச்சரியத்தோடு கூடிட்டு இருக்கிற ஸ்திரீ பும்சகா ஸ்திரீகளோடும் புருஷர்களோடும் அகண்ய புண்ணிய நிகழைகி அளவில்லாத அளவுக்கு புண்ணியபலமாயிட்டு உத்தியது உண்டான நிகழைகி புண்ணியங்களோடு கண்டினியூ ஆயிட்டு செயின் மாதிரி இருக்கிற புண்ணியங்களால தொடர் புண்ணியங்களால ஆகிருஷ்யமானஹா கிம்னு பகவான் அங்க அந்த அவா செஞ்ச புண்ணியங்களாக்குமோ பகவானை அங்க இழுத்துண்டு வந்திருக்கு. அந்த மதுராபுரிக்கு பகவான் போனது அந்த மதுராபுரி நிவாசிகளோடு புண்ணியபலமாக்குமோ அப்படிங்கிற மாதிரி மதுராபுரியில பிரஜகளாயிருக்கிற ஜனங்கள் செஞ்ச புண்ணியத்தாலியாக்குமோ பகவான் அம்பாடியிலிருந்து மதுராபுரிக்கு போனார். அந்த மதுராபுரியில இருக்கிற ஜனங்கள் அவளோட புண்ணியங்களை ஒரு செயின் மாதிரி பகவானில கெட்டி இழுத்தாளோ அப்படின்னு தோணுற மாதிரி விதிவசால் அங்க பகவான் வந்து சேர்ந்த மாதிரி பகவான் மதுராபுரியில ராஜபதம் பிராபகா ராஜ வீதிக்கு பிரவேசனம் பண்ணினார். பகவான் மத்தியான டைமான மதுராபுரியில வந்து சேர்ந்து அங்க இருக்கிற உத்தியானத்துல விசிரமிச்சு சாப்பிட்டு நண்பர்களோடு கூடிட்டு மதுராபுரி பட்டணம் பார்க்கறதுக்கு கிளம்பினோன்னு அந்த மதுராபுரி பட்டணத்துல அந்த ராஜவீதியில ஃபுல்லா நிறைய ஸ்திரீஜனங்களும் புருஷர்களும் குழந்தைகளும் எல்லாம் அங்க கூடி நின்று பகவானை பார்க்கறதுக்கு ஆவலோடு கூடி நின்றுட்டு இருந்தா. அவளெல்லாம் செஞ்ச புண்ணியமாக்குமோ பகவான் அங்க இழுத்து கொண்டு வரப்பட்டார். அவளோட புண்ணியம் ஒரு செயின் மாதிரி பகவானை சுற்றி வரிஞ்சு இழுத்து கொண்டு வந்ததோ அப்படின்னு தோணுற மாதிரி அந்த ராஜ பாதைக்கு பகவான் வந்து சேர்ந்தார். 2வது ஸ்லோகம். பகவானே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்லறார். பகவானே உங்களோட பாதங்களோடு அந்த தேஜஸ், அந்த பாதங்களோடு தேஜஸ்னால கால் பாதங்கள் எப்படி ஜகஜகான்னு இருக்கோ அதே மாதிரி ரஜோகுணம் அப்படிங்கிறது அந்த ரஜோகுணத்துக்கு சிம்பாலாக்கும் சிகப்பு. அங்க இருக்கிறவா எல்லாம் அனுராகத்தோடு கூடி இருக்கிற சராகங்களா அதே மாதிரி ரொம்ப புண்ணியம் செஞ்சவாளா இருந்தா, சௌபாகியம் இருக்கிற சுபகங்களா இருந்தா, பகவானோட சரீரம் மாதிரி
ரொம்ப ரொம்ப தேஜஸ் இருக்கிற தேஜஸோடு கூடிட்டு அவ இருந்தா. பகவானோட கண்களை மாதிரி அவளுக்கு கண்கள் இருந்தது. பகவத் தர்சனத்துல தால்பரியம் இருக்கிறவாளா இருந்தா அவளோடு அந்த அழகு பகவானோடு அழகுமாயிட்டு மிங்கிள் பண்ணி சொல்லப்படுறது. பகவானோடு வட்சஸ்தலம் மாதிரி அழகான வட்சஸ்தலம் அவளுக்கும் இருந்தது. அதே மாதிரி பகவானோடு கழுத்துல இருக்கிற ஹாரம் மாதிரி அவளோடு கழுத்துகளிலையும் நிறைய நிறைய மாலைகள் எல்லாம் இருந்தது. பகவானோடு புன்னகை மாதிரி தூய்மையான புன்னகை அவளுக்கும் இருந்தது. பகவானோடு தலைமுடி கட்டு மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற ஆபரணங்களால தலைமுடி கட்டுகளால எல்லாம் அவளும் அலங்காரம் பண்ணிண்டு அந்த மதுராபுரியில இருக்கிற ஸ்திரீகள் பகவானை பார்க்கறதுக்கு ஆயிட்டு ஓடிண்டு வந்தா. பகவானே கிருஷ்ணா குருவாயிரப்பா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்றார் இந்த ஸ்லோகம். துவது பாதத்யுதிவது, உங்களோட பாதங்கள் மாதிரி லைட் சிகப்பு கலர்ல அழகான பாதமாக்குமே பகவானுக்கு திளங்குறதே. அதே மாதிரி சராக சுபகாஹா, அனுராகத்தால ரொம்ப ஜாஸ்தியா அழகு இருக்கிறவாளானா அந்த மதுராபுரியில இருக்கிற ஸ்திரீகள். தொது மூர்த்திவது, உங்களோட பூமேனி மாதிரி விலச ஜொலிக்கிற பயோதர ருஜகா, ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிற ஸ்தனங்கள் இருக்கிற அழகிகளாக்கும் அங்க இருக்கிற மதுராபுரி ஸ்திரீகள். பவ திருஷ்டிவது, பகவானோட கண்களை மாதிரி லோலாகா, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடின அவளோடு கண்கள். தொது உரஸ்தலீவது, பகவானோடு திருமாறு மாதிரி ஹாரிண்யகா, அழகிகளாயிட்டு. தே, உங்களோடு மந்தஸ்மித பிரௌடிவது, உங்களோடு புன்னகையாயிருக்கிற பிரௌடி மாதிரி. நைர்மல்ய உல்லசிதாகா, தூய்மையாயிட்டு விளங்கி நிற்கிறா அங்க இருக்கிற அந்த ஸ்திரீ ஜனங்கள் எல்லாம். கபடமில்லாத்த பாசத்தை காட்டுறவாளாக்குமவா. கஜ ஔக ருஜிவது, பகவானோடு தலைமுடி கட்டுல மயில்பீலிகள் திருகி வச்சிருக்கா. அதே மாதிரி அப்படி இருக்கிற அழகு மாதிரி ராஜது ஜொலிக்கிற கலாப ஆசிரிதாக, மதுராபுரி ஸ்திரீகள் ஆபரணங்களை அணிஞ்சு ஜொலிச்சு நிற்கிறா. பகவானோடு அந்த தலைமுடி கட்டுல இருக்கிற மயில்பீலி எப்படி அழகோ அதே மாதிரி அந்த மதுராபுரி வாசிகளோடு ஆபரணங்கள் அப்படி முன்னி ஜொலிக்கிறது. அப்படி இருக்கிற யோஷிதஹா, மதுராபுரியில இருக்கிற ஸ்திரீகள். சம்பிராப்தாக, தெருவில ரெண்டு சைடுலயும் பகவானை தொடர்றதுக்காயிட்டு வந்து நின்னா. பகவானேயும் மதுராபுரியில ஸ்திரீகளையும் ஆக்கும் இங்க வர்ணனை பண்ணப்படுறது. பகவானோடு ஓரோ அலங்காரங்களையும் சொல்லிட்டு மதுராபுரியில இருக்கிற ஸ்திரீகளோடு அழகையும் இங்க வர்ணிக்கப்படுறது. பலராம ஸ்ரீகிருஷ்ணர்கள் ராஜவீதி வழியா நடந்து வரத்த அவளை பார்க்கறதுக்கான ஆசையால மதுராபுரியில ஸ்திரீ ஜனங்களும் புருஷர்களும் ராஜவீதியோடு ரெண்டு சைடுலயும் வரி வரியாயிட்டு நின்னா. ஒரே பதத்தை பகவானுக்கும் மதுராபுரியில இருக்கிற ஸ்திரீ ஜனங்களுக்கும் வித்தியஸ்தமான அர்த்தங்கள் வரா மாதிரி இங்க பட்டதிரி வர்ணனை பண்றார். சம்ஸ்கிருத பண்டிதனான மேல்பத்தூர் நாராயண பட்டதிரிப்பாடு அவரோட காவிய சங்கல்ப வர்ணனையாக்கும் இங்க பண்ணிட்டு இருக்கார். கோபஸ்திரீகள் தொது பகவானோடு பாதத்யுதிவது, பாதங்கள் காலுகள் நன்னா திளங்கி நிற்கிற மாதிரி. சராக சுபகா, பகவானோடு காலுகளுக்கு
அப்படின்னு அர்த்தம் எடுத்தானாக்கா சராகா அப்படிங்கிற பதத்துக்கு லைட் கலர் சிகப்பு கலர் இருக்கிற பகவானோட பாதம் அப்படின்னு அர்த்தம். சராகம் அப்படின்னு சொல்றத பகவல் திருப்பாதத்துக்கு ரெட் கலர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அனுராகத்தோடு கூடின அழகு இருக்கிறவாளாக்கும் அங்க இருக்கிற அந்த ஸ்ரீஜனங்கள் அப்படின்னும் அர்த்தம். மதுராபுரியில ஸ்ரீஜனங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் எடுத்தானாக்கா சராக சுபகா அப்படிங்கிறதுக்கு அனுராகத்தோடு கூடின அழகு இருக்கிற மதுராபுரியில ஸ்திரீகள் அப்படின்னு அர்த்தம். அனுராகம் அப்படிங்கிறது ரஜோகுணமாக்குமே, அதையாக்கும் இங்க பட்டதிரி வர்ணனை பண்ணினதை நம்ம பார்த்தோம். தொது மூர்த்திவது யோஷிதா பகவானோட சரீரம் மாதிரி அந்த ஸ்திரீகள் விலசத் பயோதர ருஜாகா பகவானோட கார்மேகம் மாதிரி இருக்கிற சரீரம் மாதிரி அந்த ஸ்திரீகள் பால் நிறைஞ்ச ஸ்தனங்கள் இருக்கிறவாளாயிட்டு இருந்தா. அதுக்கு அர்த்தம் நல்ல அழகு இருக்கிற ஸ்தனங்களோடு கூடின மதுராபுரி ஸ்திரீகள் அப்படின்னு அர்த்தம். சராக சுபகாஹா பயோதரம் லோலாஹா ஹாரிண்யஹா மந்தஸ்மித பிரௌடி இப்படின்னு இருக்கிற பதங்களை பகவானுக்கும் மதுராபுரியில இருக்கிற ஸ்திரீ ஜனங்களுக்கும் ஆயிட்டு மிங்கிள் பண்ணி பட்டதிரி இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். சராக சுபகாக டபுள் ஆயிட்டு இங்க நம்ம அர்த்தத்தை எடுத்துட்டு பார்க்கிறோம். அப்படி பார்க்கிறத சராக சுபகாக பயோதரம் லோலாஹா ஹாரிண்யஹா மந்தஸ்மித பிரௌடி இப்படி இருக்கிற பதங்களுக்காக்கும் டபுள் அர்த்தங்களாயிட்டு இந்த ஸ்லோகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சராக சுபகாக அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்தது பயோதரம் மேகம் ஸ்தனம் அப்படின்னு எல்லாம் இதுக்கு அர்த்தம் உண்டு. பயஹா அப்படின்னா பால் தண்ணி இப்படின்னு எல்லாம் அர்த்தம். பயோதரம் அப்படின்னாக்கா தண்ணிய தரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு மேகம் அப்படின்னு பேரு, பாலை தரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஸ்தனம் அப்படின்னு பேரு. மேகம் அப்படிங்கிறது நிறைய தண்ணி ரொம்பினதாக்கும், ஸ்தனம் அப்படிங்கிறது பால் ரொம்பினதாக்கும். இப்படி பலவிதமான அர்த்தங்களோடு கூடிட்டாக்கும் இதுல வர்ணனை நடக்கிறது. லோலாஹா அப்படின்னா அசையறது அப்படின்னு அர்த்தம். பகவல் கடாட்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் ஆக்கும், எல்லாரையும் அட்ராக்ட் பண்றதாக்கும். பகவானோட பார்வை எல்லாரையும் பார்க்கிற கண்கள் பகவானுக்கு, அந்த ஸ்திரீகளுக்கு கண்கள் அப்படிங்கிறது லோலாஹா அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஆசையோடு கூடின கண்கள், பகவானை பார்க்கறதுக்கான ஆவலோடு கூடின கண்கள் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஜாஸ்தியான ஆசையோடு கூடிட்டு பகவத் தர்சனத்துக்காயிட்டு கண்ணை திறந்து வச்சுட்டு நிக்கிறவா அந்த மதுராபுரியில இருக்கிற ஸ்திரீகள். ஹாரிண்யஹா ஹாரங்கள் இருக்கிறதால ஹாரிணி அப்படின்னு பேரு. பகவத் திருநெஞ்சில நிறைய நிறைய ஹாரங்கள் முத்துமாலைகள் எல்லாம் இருக்கு. மதுராபுரியில ஸ்திரீகளுக்கு நல்ல அழகு இருக்கிறதுனால அவ ஹாரிண்யஹா அழகிகளாயிருக்கா, மனோஹாரிகளாயிருக்கா, மனச திருடற அளவுக்கு அழகு இருக்கிறவாளா இருக்கா. மந்தஸ்மித பிரௌடி பகவானோட புன்னகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமாக்கும்.
பகவானோட புன்னகைக்கு நிறைய நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதே மாதிரியே மதுராபுரியில ஸ்திரீகளோட புன்னகையும் ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிறதாக்கும். குஜ ஔக ருஜிவது, கஜ ஔக ருஜிவது. கஜம் ஜனனா தலைமுடி, கஜ ஔகம் அப்படின்னா நிறைய நிறைய தலைமுடிகளோடு கூட்டம். பகவானோடு திருமுடி கூட்டி கட்டி அதுல நல்ல அழகு இருக்கிற மயில்பீலிகளை திருகி வச்சிருக்கிற மாதிரி மதுராபுரியில இருக்கிற ஸ்திரீகளோடு கலாப ஆசிரிதாக ஆபரணங்கள் அந்த ஸ்திரீகள் நிறைய போட்டுருக்கா. அந்த ஆபரணங்களால கலாபம் ராஜது, ஆபரணங்களால அவ ஜொலிச்சு நிக்கிறா. பகவான் மயில்பீலி கெட்டு இருக்கிற திருமுடியால அந்த அலங்காரத்துல ஜொலிச்சு நிற்கிறார். அந்த மதுராபுரியில இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் அவளோடு பலவிதமான சொர்ண அலங்காரங்களோடு கூடிட்டு ஜொலிச்சு நிற்கிறா. மூணாவது ஸ்லோகம். பகவான் கடக்கண் பார்வைகளால அங்க இருக்கிறவாளை எல்லாம் குஷிப்படுத்திண்டு அப்படி நடந்தார். அவ எல்லாம் ஆச்சரியத்தோடு கூடிட்டு பகவானை பார்த்தா. அப்படி நடந்து போற அந்த ராஜவீதியில பகவான் துணிகள் எல்லாம் தோக்கிற ஒருத்தன்கிட்ட வஸ்திரம் தரையா அப்படின்னு கேட்டார். அவன் என்ன சொன்னான், ராஜாக்கு கொண்டு போற வஸ்திரத்தை உனக்கு எப்படி தரது, போடா போடா அப்படின்னு சொன்னான். பகவான் தன்னோட கையில இருக்கிற சுதர்சன சக்கரத்தால அவனோட சிரசை வெட்டி முறிச்சு போட்டார். அவன் பரகதிய பகவானோடு அந்த டாப் மோஸ்ட் பதமாயிருக்கிற மோட்ச பதவிய பிராபிச்சார். தத்ரா மதுராபுரியில ராஜவீதியில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நடந்து போறத பகவானோடு அபாங்கவலனைஹி கடக்கண் பார்வைகளால தாசாம் மதுராபுரியில இருக்கிற ஸ்திரீகளோடு மோதம் சந்தோஷம் அப்படிங்கிறது ஆகலயன் ஜாஸ்தியாச்சு. அப்படி அவளோட சந்தோஷத்தை ஜாஸ்தி பண்ணிட்டு ஜனேஷு ஜனங்கள் எல்லாம் பிரஹர்ஷ அல்புத வியாலோலேஷு ரொம்ப ஜாஸ்தியான ஆனந்தத்தோடும் ஆச்சரியத்தோடும் கூடி முழுகினோன கஞ்சித் ரஜகம் ஒரு துணிய தோக்கிறவன் கிட்ட படியும் வஸ்திரம் பிரார்த்தையன் தா அப்படின்னு பகவான் கேட்டோன, எனக்கு ஒரு வஸ்திரத்தை தரையா அப்படின்னு பகவான் கேட்டோன, தே உனக்கு ராஜகீய வசனம் രാജാവോട് വസ്ത്രത്തെ ക ആരാക്കം ദാസ്യതി തരുവാ யாஹி கடந்து போ இது இப்படின்னு தேனா அந்த துணி தோக்கிறவனால உதிதா சொல்லப்பட்டோன. அவன் அப்படி பகவான் கிட்ட சொன்னோன சத்யா உடனடி ஆயிட்டு கரேண பகவானோடு திருக்கரங்களால கையில இருக்கிற சுதர்சன சக்கரத்தால தஸ்யா அந்த துணி தோக்கிறவனோடு சீர்ஷம் தலைய அஹ்ருதாக பகவான் சுதர்சன சக்கரத்தால வெட்டி நுறுக்கி போட்டார். சஹா அபி அந்த துணி தோக்கிறவனாகட்டும் புண்ணியாம் கதிம் ஆபா மோட்ச கதிய பிராபிச்சார். நாலாவது ஸ்லோகம். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு பகவானுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு பகவானுக்கு தேவையான வஸ்திரங்கள் கொடுத்த ஒரு துணி நெய்யறவனுக்கு பகவான் ஸ்ரீ வைகுண்ட பதத்தை கொடுத்தார். ஜீவாத்மாக்களோட சுகிருதம் ஆருக்கு தெரியும். ஒரு மாலை கற்றவன் மாலைகளும் பூச்செண்டுகளும் பகவானுக்கு கொடுத்தார். பகவானை வாழ்த்தி ஸ்துதிச்சார். அதுக்கு பகவான் அவனுக்கு சிரேஷ்டமான பக்தியும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். பூயஹா மறுபடியும் துவம் பகவானே நீங்கள்
ஆயதமதீம் ப்ராட் மைண்டடா இருக்கிறவனும் தோஷேன வேஷ உச்சிதம் ரொம்ப குஷியாயிட்டு சூட்டபிளான வஸ்திரத்தை தாஸ்யாம்சம் கொடுத்தவனுமான ഏകം ഒരു വായകം തുണി നെയ്യറവനെ സ്വപദം മോക്ഷപദത്തുക്ക് നിനേത കൊണ്ടുപോയി ചേർത്ത് ഭഗവാനുക്ക് വസ്ത്രം കൊടുക്കാത്തവനോട് തലയ അറുത്ത് മോക്ഷം കൊടുത്ത് അവനെ വൈകുണ്ഠത്തുക്ക് അനുപ്പിവിട്ടാർ ഭഗവാൻ. ഭഗവാനുക്ക് വസ്ത്രം കൊടുത്ത നെയ്ത്തുകാരനെയും ഭഗവാൻ வைகுண்டத்துக்கு அனுப்பி விட்டார். சத்ரு மித்ர பேதம் அப்படிங்கிறது பகவானுக்கு இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக்கும் இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் இங்க சொன்னது. ரெண்டு பேரும் பகவானை நேரில் டைரக்ட் ஆயிட்டு பார்த்தா ரெண்டு பேருக்கும் பகவான் மோட்சம் கொடுத்தார். ஒருத்தன் திட்டினான், ஒருத்தன் ரொம்ப குஷியோடு கூடிட்டு பகவானை ஸ்வீகரிச்சான். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அந்த மோட்சபதத்தை பகவான் கொடுத்தார். ജീവാത്മനാം സുഹൃതം കഹ വേദ, ജീവാത്മാക്കളോട് പുണ്യത്തെ സംബന്ധിച്ച വിഷയം ആരാക്കും தெரிஞ்சுக்கிறா? ലക്ഷ്മീപദേ മഹാലക്ഷ്മിയോട് കണവാ. പുനഃ മറുപടിയും മാലാഭിഹി മാലകളാലയും സ്തവകൈഹി പൂച്ചെണ്ടുകളാലയും സ്തവൈഹി സ്തോത്രങ്ങളാലയും മാലാകൃതാമാനിതഹ മാല കെട്ട அந்த மாலக்காரனால பகுமானிக்கப்பட்ட பகவான். தேன விருதாம் மாலை கற்றவன் கேட்ட பராபக்தியும் ടോപ്പ് മോസ്റ്റ് ഭക്തിയെയും ലക്ഷ്മിയെയും അതായത് സമ്പത്തെയും திதேஷித மாலை கற்றவனுக்கு பகவான் கொடுத்தல். அதுக்கப்புறமா பகவான் அங்கேருந்து யாத்திரை தொடர்ந்து 5வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் முதுகுல கூன் இருக்கிற ஒருத்தி அந்த ராஜவீதியில சந்தனம் குங்குமம் இப்படி இருக்கிற பலவித குறிக்கூட்டுகளை கையில வச்சுண்டு வரத பகவான் பார்த்தார். அவள் அந்த குறிக்கூட்டை பகவானுக்கு கொடுத்தோன அவளோட ஹிருதயத்தால பகவான் அவளோட ஹிருதயத்துல ரொம்ப ரொம்ப ஆசைகளை உண்டாக்கினார். அதுக்கப்புறம் அவள் மனசுல இருக்கிற அவளோட மனசுல இருக்கிற அந்த வளவில்லாத தன்மைய அவளோட சரீரத்திலையும் பகவான் உண்டாக்கினார். அப்படின்னாக்கா அவளோட மனசு எப்படி ரொம்ப தூய்மையா ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாம இருக்கோ, சத்குணம் மட்டும் இருக்கிறதாயிட்டு இருக்கோ, அதே மாதிரி அவளோட சரீரத்துல இருக்கிற குறவுகள் அந்த கூனை பகவான் இல்லாம பண்ணிட்டார். அவளை பகவான் கொஞ்சம் கூட வலிக்காதக்கு கைய பிடிச்சு நிவர்த்தி விட்டோன அவள் இந்த பூலோக சுந்தரியாயிட்டு விளங்கி நின்னா. புனக அதுக்கப்புறம் பதி அந்த ராஜவீதியில மதுராபுரி ராஜவீதியில அப்ஜவிலோஜனாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கிற தாமரை கண்கள் இருக்கிற குப்ஜாம் நிவர்ந்து நிக்கிறதுக்கு சாதிக்காம கூன் இருக்கிற ஒருத்திய திருஷ்டுவா பார்த்துட்டு தயா அந்த கூன் இருக்கிறவளால அங்கராகே குறுக்கூட்டுகளான அங்கராகம் தத்தே பகவானுக்கு கொடுக்கப்பட்டோன அந்த கூன் இருக்கிறவள் பகவானுக்கு பலதரத்துல இருக்கிற குறிக்கூட்டுகளை சரீரத்துல பூசிக்கிறதுக்கு கொடுத்தோன தஸ்யா அந்த கூனியோடு நிமிந்து நிக்கிறதுக்கு சாதிக்காம குனிஞ்சு குனிஞ்சு நிக்கிறவாளாக்கும் கூன் இருக்கிறவா சொல்றது. அந்த கூனியோடு ஹிருதி மனசுல ஹிருதயத்துல அங்கா அங்கா அப்படின்னு பகவானை இங்க விழிச்சு கூப்பிட்டு பட்டதிரி சொல்ல வாக்கும் சேரார். அங்கா அப்படின்னு மகாந்தம் டோப்பு மோஸ்ட் ராகம் அனுராகத்தை சாது அததா கிலா நன்னா கொடுக்கவும் செஞ்சேலே. அந்த கூனியோடு மனசுல ரொம்ப ஜாஸ்தியான அனுராகத்தை பகவான் இன்க்ரீஸ் பண்ணினார். நான் கூன் இருக்கிறவளாக்குமே என்ன ஆரும் விரும்ப மாட்டாளே அப்படின்னு அவள் நினைச்சுண்டு எந்த விதமான ஆசா பாசங்களும் இல்லாம இருந்த அந்த கூனிக்கு இப்போ மனசுக்குள்ள பலவிதமான ஆசைகள் வர ஆரம்பிச்சது. இப்போ அனுராகம் அப்படிங்கிற விகாரம் அந்த குப்ஜக்கு பகவான் உண்டாக்கி கொடுத்தார்.
அதா ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் தஸ்யாக குப்ஜையோடு சித்தஸ்தாம் மனசுல ஸ்திதி செய்யற அந்த நல்ல மனசு, ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத வளவில்லாத மனசு, அதே மாதிரி ரிஜுதாம் நேரான மனச, சரீரத்துக்கு மாத்திரம்தான் இந்த குப்ஜைக்கு கூனிருக்கு, மனசுக்கு எந்த விதமான ஒரு கோட்டமும் இல்லை, വളവും இல்லை. അതാണത് നല്ല ഗുണമുള്ള அந்த കുബ്ജയെ ഗാത്രേ അഭി ശരീരத்துக்கு കൂടിയും പ്രതയിതും കൂനില്ലാത്ത നിലമയെ വരുത്തത്തുകായിട്ട് സ്ഫുടം ക്ലിയർ ആയിട്ട് കരേണ കയ്യാലെ താം அந்த കുബ്ജയെ ഗൃഹണൻ പിടിച്ചിട്ട് താവത് அந்த ടൈമിലെயே ഉടനടിയായിട്ട് ജഗത് സുന്ദരീം പ്രപഞ്ച അഴകി മാതിരി മഞ്ജു അഴകായിട്ട് ഉദനയാ തൂക്കി நிப்பாட்டி வச்சு நிறுத்தினார். கூனிருக்கிறவளை உலக அழகியாக்கி திருத்தார் பகவான். குப்ஜை தேவதைய மாதிரி ஜொலிச்சு நின்னா. 6வது ஸ்லோகம் விபோ அப்படின்னு கூப்பிட்டு பட்டதிரி சொல்றார். அப்போது ஜாஸ்தியான பாபமில்லாத ஜனங்கள் பகவானோடு வைபவத்தை புரிஞ்சுண்டு ശക്തിക്ക് തകുന്ന മാതിരി താമ്പൂലം മാലൈ തുടങ്ങിയ விஷயங்களை സമ്മാനമായിട്ട് കൊടുത്ത அந்த கூட்டத்தில பூக்கள் மாதிரி இருக்கிற ஏதாவது விஷயங்களை எடுத்துட்டு அந்த ராஜவீதியில பகவான் வரத பார்த்துண்டு நிக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் உண்டாகலையே, கஷ்டம் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சங்கடப்படுறார். அதனாலேயாக்கும் இப்ப எனக்கு இந்த மகா சங்கடம் அனுபவிக்கிறதுக்கு சாஹச்சரியம் உண்டாச்சு. பகவான் அந்த மதுராபுரியில நடந்து வர சமயத்துல அங்க கூடி நிக்கிறவாளெல்லாம் புண்ணியம் செஞ்சவாளாக்கும். அதனாலேயாக்கும் அவளுக்கெல்லாம் பகவானை தரிசிக்கிறதுக்கும் பகவானுக்கு பலவிதமான சாதனங்களை கொடுக்கறதுக்கும் சாதிச்சது. எனக்கும் அந்த மதுராபுரி രാജവീതിയില നിന്ന് താമ്പൂലമോ പഴമോ പൂക്കളോ ஏதாவது ஒரு விஷயத்தை கையில பிடிச்சுண்டு பகவான் வரதையும் பார்த்துண்டு அங்க நிக்கிறதுக்கான பாக்கியம் உண்டாகலையே. அப்படி அந்த ஒரு பாக்கியம் கிடைக்காததினாலேயாக்கும் நான் இந்த ஜென்மத்தில இப்போ இந்த வாத நோயால அவதிப்பட்டு இப்படி சங்கடம் அனுபவிக்கிறதுக்கு காரணமாச்சு அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட தன்னை സ്വയം சொல்றார். விபோ சர்வவியாபியாயிருக்கிற விபுவாயிருக்கிற பகவானே ஸ்ரீகிருஷ்ணா குருவாயிரப்பா, தாவது அந்த குப்ஜையோடு கூனு இல்லாம பண்ணி அவளை அழகு இருக்கிறவளாக்கி மாற்றின சமயத்துல பகவான் மதுராபுரியில ராஜவீதியில நடந்து போற டைமில ந அத்தியந்த பாபாஜனாகா, அத்தியந்த பாபம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியான பாபம். ந அத்தியந்த பாபாஜனாகா, ரொம்ப ஜாஸ்தியான பாபம் செய்யாத மதுராபுரியோடு பிரஜகள் எல்லாம் பாபம் ஜாஸ்தியானவாளுக்கு பகவான பக்கத்துல போய் பார்க்கறதுக்கு சாதிக்காதே. அதனால ரொம்ப ஜாஸ்தியான பாபம் செய்யாதவாளாயிருக்கிற பிரஜகள் எல்லாம் தவா பகவானே உங்களோடு நிச்சித வைபவாகா, பகவானோடு மகத்தான திருவிளையாடல்களை எல்லாம் நன்னா தெரிஞ்சவாளாயிட்டு அங்க நின்றுட்டு இருந்தா. சக்தி அனுகுணம் பிரஜகளோடு ஒவ்வொருத்தரோடும் எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி பணம் இருக்கிறவாளும் பணம் இல்லாதவாளும் எல்லாம் அங்கே இருந்தாலே அவாவாளோடு தகுதிக்கு மாதிரி சாம்பத்திக ஸ்திதிக்கு தகுந்த மாதிரி தாம்பூலம் அதே மாதிரி மாலை பழம் இப்படி இருக்கிற தாம்பூல மாலி ஆதிகம் வெத்தலபாக்கு பழம் தேங்காய் தாம்பூலத்தட்டு மாலை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்படி எல்லாம் வஸ்திரம் ஆபரணாதிகள் எல்லாம் அவாவாளோட சக்திக்கு தகுந்த மாதிரி எது கிஞ்சிது ஏதாவது ஒரு வஸ்து தததேஸ்மா பகவானுக்கு கொடுக்கவும் செஞ்சாளே. பிரபோ பிரபுவாயிருக்கிற பகவானுக்கு ஆரும் கொடுக்க வேண்டின தேவையில்லை. பகவானாக்கும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தரார். இருந்தா கூட பிரபுவான பகவானுக்கு அவளெல்லாம் ஓரோന്നും
கொடுத்தா மாதிரி ததா அந்த டைமில் பகவான் மதுராபுரியில ராஜவீதியில நடக்கிற அந்த டைமில் குசும ஆதி கிஞ்சனா பூக்கள் தொடங்கின ஏதாவதும் கிருஹ்ணானஹா கையில வச்சுண்டு நிபத்த அஞ்சலிஹி கைகளை கூப்பி தொழுதுண்டு நின்னுண்டு மார்கே அந்த ராஜவீதியில பகவான் நடந்து வர வழியில ந அதிஷ்டம் எனக்கு நிக்கிறதுக்கான அதிர்ஷ்டம் இருக்கலையே, பாக்கியம் உண்டாகலையே பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சங்கடம் சொல்றார். மதுராபுரியில ஜனங்கள் எந்த அளவுக்கு பாக்கியம் செஞ்சவாளாக்கும், எனக்கு அதுக்கான பாக்கியம் உண்டாகலையே கிருஷ்ணா. அப்படி எனக்கு பகவான அன்னைக்கு அந்த மதுராபுரியில நின்று பார்க்கறதுக்கு சாதிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு இப்போது இந்த ஜென்மத்துல இவ்வளோ பெரிய மகா சங்கடத்தை, இந்த வாதநோய் அப்படிங்கிற இந்த சரீர சம்பந்தமாயிருக்கிற சங்கடத்தை அனுபவிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் உண்டாயிருக்காதே. 7வது ஸ்லோகம். பகவானே நாராயணா, நீங்கள் குப்ஜைய நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினேள் அப்படின்னாலும் அந்த குப்ஜை பகவானை பிரிஞ்சு போகணுமே அப்படின்னு நினைச்சு சங்கடப்பட்டு ரொம்ப தூரம் பகவான் ராஜவீதியில நடந்து போறத பார்த்துட்டேன்னா பகவான் கோபுரத்துல பிரவேசனம் பண்ணின அந்த கோஷங்களை கேட்டு பகவான் வந்தாச்சு அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு சந்தோஷம் அனுபவிச்ச பகவானோடு அந்த அம்மையான தேவகியோடு ஸ்தனங்களிலேருந்து அப்படியே பால் சுரந்தது. அப்படி பால் சுரக்கிற மாதிரி பகவானோடு கீர்த்தி, பகவான் வரார் பகவான் வரார் அப்படின்னு முன்னால போய் சேர்ந்தது. பகவான் போறதுக்கு முன்னாலேயே அந்த கொட்டாரத்துக்குள்ள பகவான் நுழையறதுக்கு முன்னாலேயே ஸ்ரீகிருஷ்ணன் வந்துருக்கார் ஸ்ரீகிருஷ்ணன் வந்துருக்கார் அப்படிங்கிற அந்த செய்தி அங்க எல்லாம் பரவித்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆயிட்டு இங்க சொல்லப்படுறது. பகவான் வரார் அப்படின்னு தெரிஞ்சதும் அம்மையான தேவகியோடு ஸ்தனங்களிலேந்து தன்னால பால் சுரந்தா மாதிரி அப்படின்னு சொல்லப்படுறது. பகவான் எல்லா குணங்களும் இருக்கிற பகங்கள் இருக்கிற பகவானே, ஐஸ்வர்யம் ஸ்ரீ யசஸ் ஞானம் வீரியம் வைராகியம் இப்படி இருக்கிற எல்லா குணங்களும் இருக்கிற பகவானே, ஏஷ்யாமி நான் அப்புறமா வரேன் இது அப்படின்னு விமுக்தயா அபி பகவான் சொன்ன குப்ஜைய விட்டு நகந்தள் இருந்துட்டு கூடியும் காதரையா பகவான பிரியணுமே அப்படிங்கிற சங்கடத்தால தயா அஷ்டாங்க ராக கூட்டு கொடுத்த அந்த குப்ஜையால தூராது ரொம்ப தூரத்துல நின்னுண்டு நிரீட்சித கதிகி பகவானையே பார்த்துட்டே இருக்கிற குப்ஜை. அப்படி குப்ஜை அப்படிங்கிற அழகி பார்த்துட்டு நிக்கிறத ராஜவீதியில பகவான் யாத்திரை பண்ணி துவம் பகவானே நீங்கள் கோபுரம் கோபுரத்துக்கு பிராவிஷா பிரவேசனம் செஞ்ச கம்சன் பரிபாலனம் செய்யற மதுராபுரி ராஜகொட்டாரத்தோடு கோபுரத்துக்கு பகவான் பிரவேசனம் பண்ணின ஆகோஷ அனுமிதா ஆகோஷங்கள் நடக்கிறத தெரிஞ்சுண்டு அங்க தனுர்யாகமாக்குமே நடக்கிறது அதை தெரிஞ்சுண்டு தொது பகவானோடு ஆகம வரவ தெரிஞ்சுண்டு தேவகிக்கு உண்டாயி வந்த மகா ரொம்ப பெரிய ஹர்ஷ சந்தோஷத்தால உல்லசது. சந்தோஷ மிகுதியால உள்ளளது சுரந்து வந்த தேவகி ஸ்ரீகிருஷ்ண மாதாவா இருக்கிற தேவகியோடு வட்சோஜா ஸ்தனங்களிலேந்து
பிரகலது நன்னா வெளியில ஒழுகி வந்த பயோரசா பால் மிஷாது அது மாதிரி தொது பகவானோட கீர்த்தி புகழ் அப்படிங்கிறது அந்தர்கதா ராஜகொட்டாரத்துக்கு உள்ள பிரவேசிச்சது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த ராஜகொட்டாரத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணறதுக்கு முன்னாலேயே பகவானோட புகழ் பிரவேசனம் பண்ணிட்டு ஸ்ரீகிருஷ்ண திருவிளையாடல்களால பகவானோட புகழ் மதுராபுரியிலையும் ராஜகொட்டாரத்துக்குள்ளேயும் நன்னா பறந்தது. 8வது ஸ்லோகம். ரொம்ப ரொம்ப பெரிய உற்சவங்களோடு கூடின நகரத்துல பிரவேசிச்சு வில்லு வச்சு பூஜை பண்ற சாலைக்கு கடந்தோன தனுர்யாகத்துக்காகவே கம்சன் அக்ரூரனை விட்டு பகவானை இன்வைட் பண்ணினது. அப்போ அந்த தனுச வச்சு பூஜை பண்ணற அந்த இடத்துக்கு வந்தோன பகவானோடு அழக பார்த்துட்டு தேஜஸ பார்த்துட்டு அங்க நிக்கிற எல்லாரும் தூர நகர்ந்து நின்னா ரெஸ்பெக்டோடு கூட்டிட்டு நகர்ந்து நின்னா. அப்போது மாலைகளால அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி வச்சிருக்கிற அந்த வில்லு என்ன தொடாதே அப்படின்னு தடுத்து நிக்கிறதுக்கு முன்னால, அப்படி இல்லைன்னா அந்த வில்ல தொடாதே அப்படின்னு அடுத்தவா சொல்லறதுக்கு முன்னால நொடி இடையில பகவான் என்ன பண்ணினார், தன்னோட திருக்கைகளால எடுத்து அத முறிச்சு போட்டார். மகோத்சவவதீம் நகரீம் தனுர்யாக மகோத்சவம் நடக்கிற மதுராபுரியில ஆவிஷ்டஹா பிரவேசனம் செய்த பகவான். அதுக்கப்புறம் கோதண்டசாலாமிரஜன் சிரஷ்டமான வில்லு வச்சிருக்கிற பாகத்துக்கு பிரவேசனம் செஞ்சோன மாதுர்யேன நு பகவானோடு அழகினாலே ஆக்குமோ, தேஜசானு பகவானோடு தேஜஸினால ஆக்குமோ அப்படின்னு தெரியலே. எதனாலேயோ ஆகட்டும் புருஷைஹி காவல் பலர்கள் அத்தனை பேரும் தூரேனா ரொம்ப தூரமா மாறி நின்னா தத்த அந்தரஹா பகவானுக்கு வழி விட்டுண்டு பகவானுக்குள்ள பிரவேசனம் பண்றதுக்கு நெகந்து நின்று ஹெல்ப் பண்ணினா. ஆரும் பகவானை தடசப்படுத்தி நிப்பாட்டலை. ஸ்ரக்பிஹி மாலகளால பூஷிதம் அலங்காரம் பண்ணப்பட்ட ஆர்ச்சிதம் பூஜை செய்யப்பட்ட பூக்களால பூஜை செய்யப்பட்ட வரதனுஹு சிரேஷ்டமான வில்லு மா இது வாதாத் புரஹா கூடாது இந்த வில்ல தொடக்கூடாது அப்படின்னு சொல்லறதுக்கு முன்னாலேயே பிராகிருஹ்னாஹா நன்னா வில்ல கடந்து பிடிச்சார் பகவான். என்னட்டோ சமாரோபயஹா வில்ல அம்பு தொடுக்கிற மாதிரி நிவர்த்தி பிடிச்சு சம் ஆக்ராட்சிஹி வில்ல வலிச்சு பிடிச்சு அபாங்சிஹி அபீகிலா ஒடிச்சு போடவும் செஞ்சேலே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த வில்ல நொடியடையில நிவர்த்தி பிடிச்சு உடச்சு போட்டார். நொடி பொழுதுலையாக்கும் பகவான் வில்ல தூக்கி நிப்பாட்டினதும் தொடுக்கிற மாதிரி நிவர்த்தி பிடிச்சு நின்னதும் ஒடிச்சு போட்டதும். இந்த வில்லு பூஜிக்கிறது அப்படிங்கிற காபட்ய பாவத்தோடையாக்குமே, தனுர்யாகம் அப்படிங்கிற பாவத்திலையாக்குமே அக்ரூரனை கம்சன் தூது அனுப்பினது. வில்ல பூஜிச்சானா கம்சன் ஜெயிப்பன். கம்சனோடு வதம் உறுதி அப்படிங்கிறதுனால இனி அந்த வில்லோடு தேவை இல்லாததால பகவான் முதல்ல செஞ்சது என்னது அப்படின்னாக்கா தனுர்யாகத்துக்காயிட்டு பூஜை பண்ணறதுக்கு வச்சிருந்த வில்ல உடச்சு போட்டதாக்கும். இந்த பிரவൃத்தி வழி கம்சனுக்கு பயம் உண்டாக்குறதாக்கும் பகவானோடு லட்சியம். இந்த வில்ல உடச்ச போட்ட மாதிரி உன்னையும் நான் உடச்சிடுவேன் அப்படின்னு பகவான் கம்சனை இன்டைரக்ட் ஆயிட்டு பயமுறுத்தினார். 9வது ஸ்லோகம். அடுத்த நாளைக்கு உண்டாக போற கம்சவத உற்சவத்துக்கு முன்னால, கம்சவத உற்சவம் அப்படின்னு சொன்னது துஷ்டனான கம்சனை கொன்னா அங்க இருக்கிற பிரஜைகள் எல்லாம் உற்சவம் மாதிரி கொண்டாடுவான். அதனாலேயாக்கும் அது சொன்னது உற்சவம் அப்படின்னு. அப்போ அடுத்த நாளைக்கு உண்டாக போற கம்சவதம், அதனால உண்டாகிற உற்சவம்
அதுக்கு ஒரு முன்னோடியாயிட்டு பகவான் வில்ல முறிச்சு போட்டார். அந்த வில்லு முறிச்ச சத்தம் தேவர்களை ரொம்ப ரொம்ப குஷிப்படுத்திட்டு கம்சனுக்கு அதனால உண்டான பயத்தால இருக்கிற நடுக்கம், அந்த ஒடிச்ச வில்லோடு பீச ரெண்டையும் பகவான் கையில எடுத்து அங்க நிற்கிற காவல் படர்களை அடிச்சார். அந்த அடியில அந்த காவல் படர்கள் எல்லாம் பயந்து கத்தினான். விபோ, சர்வவியாபியாயிருக்கிற பகவானே ஸ்ரீகிருஷ்ணா, குருவாயூரப்பா, ஸ்வஹா நாளைக்கு நடக்கிற கம்சக்ஷபணஹா உற்சவஸ்ய கம்ச நிகிரகம், அசுர நிகிரகம் பகவான் செய்யறத சம்பவிக்க போற உற்சவ திமிர்ப்போடு புரதஹா முன்னோடியாயிட்டு ஒரு கொண்டாட்டத்துக்கு முன்னால நடக்கிற சின்ன கொண்டாட்டம் மாதிரி பிராரம்ப தூரிய உபமஹா. തൃശ്ശൂർ പൂരമെല്ലാം பூரம் உண்டாகிறது, அதுக்கு பெரிய வெடிக்கட்டு நடத்துவா. அப்ப அந்த வெடிக்கட்டுக்கு முன்னால சாம்பிள் வெடிக்கட்டு நடத்துவா. அப்படி நடத்துற மாதிரி, அப்படி இல்லைன்னா ஆரம்ப சமயத்துல இருக்கிற சாம்பிள் கேளிக்கொட்டு மாதிரி. தவா பகவானே உங்களோடு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றது யாக்குமே பார்க்கிறோம். சாப துவம்ச மகாத்வனிஹி, வில்ல ஒடிச்சிட்டு கிழபோட்ட அந்த பெரிய சத்தம் தேவான் தேவர்களை எல்லாம் ரோமாஞ்சயது. புல்லரிப்பு அவளுக்கெல்லாம் உண்டாச்சு. தேவர்களுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் பகவானோட அந்த பிரவൃத்தி ரொம்ப ரொம்ப குஷியை கொடுத்தது. இனி அதிசீக்கிரமாயிட்டு பகவான் துஷ்டனான கம்சனை கொன்னுடுவர், அதனோட முன்னோடியாக்கம் இந்த வில்ல பகவான் முறிச்சு போட்டார் அப்படின்னு அவளெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டா. அபீஜா அது மட்டுமில்லை, தது உதிதஹா வில்ல ஒடிச்சிட்டு பெரிய சப்தம் வந்தது. அந்த சத்தத்தால கம்சனுக்கு பயம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாச்சு. நடுங்கினான் அவன். கம்சஸ்ய வேபது, கம்சனோட பயத்தால அவனோட சரீரம் எப்படி குடுகுடா விரைச்சுது. கோதண்ட கண்டத்வயி வில்ல ரெண்டாயிட்டாக்குமே பகவான் முறிச்சு போட்டது. அந்த ரெண்டு கஷ்ணங்களால பீஸால சண்டா வெரி ஸ்ட்ராங் ஆயிட்டு அபியாகதா அடிச்சு போட்ட ரெட்சி புருஷா காவல் படர்களோடு ரவைஹி ரொம்ப சத்தமான அழுகை காரணமாயிட்டு துவயா பகவானால உத்கூலிதஹா ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு அபூத் பவிச்சது. பகவான் அந்த வில்ல ஒடிச்சோன அந்த டைமில அந்த வில்லோடு சத்தத்தால உடஞ்ச சத்தத்தால கம்சன் கிடுகிடா வரைச்சான். பகவான் உடைச்சு போட்ட அந்த ரெண்டு வில்லு பீஸால அங்க நின்னிருந்த காவல் படர்களை பகவான் அடிச்சோன அந்த வலி பொறுக்க முடியாம அந்த காவல் படர்கள் பயங்கர சத்தமா போட்டு அழுதா. பகவானோட பிரவൃத்தியால காவல் படர்கள் அலறி அழுதா. கம்சன் நடுங்கி வரைச்சான். வில்லோடு ரெண்டு கஷ்ணங்களால காவல் படர்களை பகவான் அடிச்சு போட்டோன வலி தாங்க முடியாம அவ சத்தமா அழுதா. காவல் படர்களோடு சத்தமான அழுகை கேட்டோன கம்சனோடு பயம் ஜாஸ்தி ஜாஸ்தி ஆயிட்டு மரண பயம் ஆயிட்டு அது மாறிட்டு. அந்த அளவுக்கு பயம். ஆல்ரெடி அந்த வில்லோடஞ்ச சத்தம் கேட்டு பயந்து நிக்கிற கம்சனுக்கு இந்த காவல் படர்கள் வலி தாங்காம அழுத சத்தம் கூடியும் கேட்டோன அவனோட பயம் ஜாஸ்தி ஆயிட்டு அவனுக்கு மரண பயமே வந்து சேர்ந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகம். 10வது ஸ்லோகம். பகவானோட பராக்கிரமத்தை பார்த்து சஜ்ஜனங்கள் சந்தோஷிச்சா, துர்ஜனங்கள் பயந்தா. அதுக்கப்புறமா பகவான் அந்த மதுரா பட்டணத்தோட சம்பல் சமிருதி பார்த்து
அப்படி அந்த ராஜவீதியில சாயந்தர டைம்ல நடந்து பகவானோடு அப்போதைய வாசஸ்தானமா இருக்கிற ராஜ கொட்டாரத்துக்கு வெளியில இருக்கிற உத்தியானத்துக்கு போனார். அப்படி ஸ்ரீதாமாவுமாயிட்டு ராதைய பிரிஞ்ச சங்கடங்களை பத்தி பேசிண்டு அவதார காரியங்கள் நடந்து தொடங்கினதால ஆனந்தத்தோடு கூடிட்டு பகவான் தூங்கினார். அப்படி இருக்கிற குருவாயூரப்பா, நீங்கள் என்ன காப்பாத்தணுமே. வாதேசா குருவாயூர்ல இருக்கிற ஈஷா, குருவாயூபுர ஈஷா ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி கூப்பிட்டு சொல்றார். சிஷ்டைஹி பகவல் பக்தர்களில பிரீத்தியாஜா பிரியத்தோடு கூடிட்டும், துஷ்டைஹி பகவல் பக்தர்கள் அல்லாதவர்களில பீத்தியாஜா பயம் உண்டாக்குற அந்த பகவான் பகவல் பக்தர்களுக்கு நிறைய நிறைய சௌபாகியங்கள் கொடுக்கிறார். அதனால அவளுக்கு பரமானந்தம் உண்டாகிறது. பகவல் பக்தர்கள் அல்லாதவாளுக்கு பகவான் பயத்தை நன்னா உண்டாக்குறார். பயத்தை உண்டாக்கி அவளுக்கு பக்திய வரவழைப்பர். திருஷ்ட மகிமா பிரகடனமான மகத்துவத்தோடு கூடின பகவான், பகவானோட மகிமை பகவான் பிரகடனப்படுத்துறார். அப்படி இருக்கிற பகவான் பகவல் மகிமை அப்படிங்கிறது பிரகடமானதாக்கும், அடுத்தவாளுக்கு அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்க கூடின ஒன்னாக்கும். துஷ்டர்கள் பகவல் மகிமைய பயத்தோடு கூடிட்டும், சஜ்ஜனங்கள் பகவல் மகிமைய ஆனந்தத்தோடு கூடிட்டும் பார்ப்பா. அந்த அளவுக்கு பிரபாவம் இருக்கிற பகவானே, நீங்கள் புற சம்பதம் மதுராபுரியோடு ஐஸ்வர்ய சம்பத்த முழுவன் சம்பஸ்யன் நன்னா பார்த்துண்டு வில்ல ரெண்டாயிட்டு ஒடிச்சு போட்டு ரெண்டு கஷ்டமான அந்த வில்லுகளோடு பார்ட்ஸ்களால காவல்படர்களை அடிச்சு பரவசர்கள் ஆக்கிட்டு மறுபடியும் ராஜவீதிக்கு பிரவேசனம் செஞ்சு மதுராபுரியோடு ஐஸ்வர்ய சம்பத்தை பகவான் தன்னோட கண்களால நன்னா பார்த்துண்டு பிரவிவரன் சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சு நடந்துட்டு சாயம் சந்தியா நேரத்துல வாடிகாம் உத்தியானத்துக்கு கதஹா போய் சேர்ந்த நண்பன் ஸ்ரீதாம்னாஹா சஹா ஸ்ரீதாமாவோடு கூடிட்டு ராதிகா விரஹஜம் அம்பாடியில பகவானோடு பிரிய தோழியாக்கும் ராதிகை அந்த ராதிகைய பிரிஞ்சு மதுராபுரிக்கு வந்ததால இருக்கிற கேதம் சங்கடம் பகவான் மனுஷ ஜென்மம் எடுத்து ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிற பூர்ண அவதாரம் எடுத்து இந்த பூமியில பறந்ததால மனுஷனுக்கு இருக்கிற திரிகுணங்கள் பகவானுக்கு உண்டாயி வந்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சத்குணத்திலேந்தாக்கும் பகவான் அவதாரம் எடுக்கிறது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது திரிகுணங்களால உண்டானதாக்கும். பிரபஞ்சத்துல உண்டாகிற சர்வமும் பிரகிருதியோடு நியம பிரகாரம் இல்லாமாயிடும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனாயிட்டு துஷ்ட நிகிரகத்துக்காயிட்டு அவதாரம் பண்ணிட்டு அவதார லட்சியம் பூர்த்தியாகிறத சொந்தம் வாசஸ்தானமாயிருக்கிற வைகுண்டத்துக்கு திரும்பி போவர். நிர்குண மூர்த்தியாயிருக்கிற பகவான் பரபிரம்மம் திரிகுணங்கள் ஸ்வீகரிச்சு விஷ்ணு பிரம்மா சிவன் இப்படி இருக்கிற திரிமூர்த்தி ரூபம் எடுக்கிறது. விஷ்ணுவோடு சொந்தம் ஸ்தானமாக்கும் வைகுண்டம், பிரம்மாவோடு சொந்தம் ஸ்தானமாக்கும் சத்தியலோகம், பரமசிவனோடு சொந்தம் ஸ்தானமாக்கும் கைலாசம். அப்பப்போ அவதாரங்கள் எடுத்து பூமிக்கு பகவான் பிரவேசனம் பண்ணுவர். அதனால மனுஷ அவதாரம் எடுத்த ஸ்ரீகிருஷ்ண பகவானும் சத்குண ரஜோகுண தமோ குணங்களில ஷட் விகாரங்கள் எல்லாம் இருக்கிறவராக்கும். அப்படி இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனாலேயாக்கும் பகவானுக்கு ராதைய பிரிஞ்சிருக்கிற துக்கம் உண்டானது பிரபஞ்சம் மாயைக்கு அதீனமாக்கும். பிரபஞ்சத்துல மனுஷனாயிட்டு ஜென்மம் எடுத்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணனையும் மாயை கண்ட்ரோல் செய்யறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பரபிரம்ம மூர்த்தியிலேந்தாக்கும் மாயை உண்டாகிறது. அப்படிங்கிறதுனால பரபிரம்ம மூர்த்தியோடு கண்ட்ரோல்லையாக்கும் மாயை. அதனால ராதைய பிரிஞ்ச சங்கடத்தை வதன் சொல்லிண்டு பிரஸ்வபன் நன்னாயிட்டு தூங்கறதுக்கு படுத்துண்டு அவதார காரிய கடனாது கம்சனை கொல்லறது அப்படிங்கிற அவதார லட்சியம் நடக்க போறதே அப்படிங்கிற சிந்தனையில ஆனந்தையன் சந்தோஷத்தோடு கூடிட்டு வாதேசா குருவாயூரப்பா அப்படி சந்தோஷத்தோடு கூடிட்டு இருக்கிற பகவானே குருவாயூரப்பா மாம் என்ன சம்ரட்சா
காப்பாத்தனமே அப்படின்னு சொல்லி இந்த 74வது தசகத்தை பட்டதிரி முடிக்கிறார்.